ஹாய் guys. நான் இன்னைக்கு என் கசினை பார்த்தேன். ரொம்ப மூட் அவுட்டாக ஒன்றுமே பேசாமல் இருந்தா. ஏண்டி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் சொல்கிறா, எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க, 12th நினச்சபடி மார்க் வரல, நீ வீட்டில் சுச்சுவேஷன் தெரிஞ்சு தான் படித்தேன் அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்கன்னு சொன்னான். அப்புறம் தான் நினச்சேன், ஆமாம் நிறைய பேர் இந்த மாதிரி வீட்டில் போட்டிருப்பாங்களே அப்படின்னு. நான் அவளை தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தது இவ்வளோதான். நீ இப்போ நல்ல மார்க் எடுத்தாலும் லோ மார்க் எடுத்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆகக்கூடாது, ரொம்ப சேடும் ஆகக்கூடாது. ஏன்னா இது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ நல்ல மார்க் எடுத்தேன்னா ரொம்ப ஹாப்பி ஆனாலும் கோயிங் ஃபார்வர்ட் அவங்க இதை விடையும் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணி போகணும். இல்லை லோ மார்க் எடுத்தால் கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அதை வாஷியை எடுத்து படித்தோம்னா நமக்கு தான் யூஸ். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஓ இவ்வளோ நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம நம்ம மைண்ட் செட்டில் வச்சு அப்படியே போகணும். இப்போ உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நீ ரீவேலேஷன் போடு. இல்லை இவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே. இது ஒரு பார்ட். ஏதோ எங்கேயோ படிக்க சோம்பல் ஆகிட்டேன் போயிடுச்சு, இட்ஸ் ஃபைன். ஆனால் நீ பாஸ் ஆனல ஓகே. 2 years பேக் யார் உங்ககிட்ட எவ்வளோ மார்க் உனக்கு 10th எவ்வளோ மார்க் 12th கேட்க மாட்டேங்குது. எங்கே அப்ளை பண்ண பார்த்தாலும் அவங்க மினிமம் ஒரு மார்க் பாஸ் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதனால நீ அதை ஓவராக யோசிச்சே கவலைப்படாத. உனக்கு என்ன பிடிக்குமோ, என்ன பேஷனோ, என்ன ஆகும்னு நினைக்கிறியோ அதை ஃபாலோ பண்ணி போ. பரவாயில்ல கொஞ்சம் கேஷ் கொடுத்து சேர்னாலும் பார்த்துக்கலாம் நம்ம. நீ அதில் போ. ஆனால் அங்கே போ, நீ ஷைன் பண்ணணும். அவங்க திரும்பவும் உன்னை இதுக்காக கேஷ் கொடுத்து படிக்க வச்ச அப்படின்னு கேட்காம அவள் அப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ போகணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்து. இதே மாதிரி நிறைய பேர் இப்போ போயிட்டுருக்காங்க. பிகாஸ் 10th 12th ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. எல்லாருக்கிட்டும் இதுதான் சொல்கிறது, டெம்ப்ரரி ஆஃப் யுவர் ஃபேஸ். நாங்களும் இந்த ஃபேஸில் போகும்போது ஐயோ மார்க் கம்மியாகிட்டு என்ன பண்ணோம் அப்படி தான் நினச்சோம். ஆனால் இப்போல்லாம் யாருமே உனக்கு எவ்வளோ மார்க் 10th எவ்வளோன்னு கேட்குறதே இல்லை. ஈவன் நம்ம கம்மியாக இருந்து அன்னைக்கு திட்டுறவங்க கூட இப்போ அவங்க ஃபேமிலிக்குள்ள சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் எவ்வளோ நல்லா படித்து இவ்வளோ ஜாப் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஜாப் எல்லாம் இல்லை. இதை யோசிச்சு மென்டல் ஸ்ட்ரென்த்தை ட்ரெயின் பண்ணாதீங்க. ஹாப்பியாக கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணி போங்க. டெஃபினெட்லி யூ வில் ஷைன் அண்ட் எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவே நான் இப்போ நிற்கிறது குருவாயூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டல். கால் எடுத்து வச்ச டெம்பிள் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.